ஆமா, அந்த கண்ணகி மதுரை எரித்தார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை எரித்தல் அப்படிங்கிறது தியானத்துல ஒரு ஞானிகள் எரிக்கிறது என்னன்னா, இந்த மாயை எரிக்கிறது தான். மாயையான இந்த உலகத்துல ஒரு நல்லவர்கள் தண்டிக்கப்பட்டுருவாங்க. அப்ப கண்ணகி கிட்ட இருந்து தண்டிக்கப்பட்டவர் நல்லவர் தண்டிக்கப்பட்டார். அப்ப நல்லவர் தண்டிக்கப்பட்டா என்ன பண்ணணும்? அந்த மாயையை, அந்த எண்ணத்தை எரிப்பதற்காக கண்ணகி ஒரு வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவம். அப்ப மாயை உள்ள மனிதனை, மனமுள்ள மனிதனை எரிப்பதற்காக ஒரு தியானம் தொடங்கப்பட்டது. அப்ப தியானம்ங்கிறது என்ன அப்படின்னா, மாயையான விஷயம், இதுதான் நிஜம், இப்படிதான் நிஜம், அப்படித்தான் நம்ம நினைக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தியானத்துல எரிவூட்டும் போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிஜம் புலப்படுது, நிஜம் தெரியுது. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாகும். அப்ப அந்த கண்ணகிக்கெல்லாம் முக்கியமான காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது மதுரையை எரித்தார்கள் அப்படிங்கிறதோட அந்த செயல் வடிவத்துல இருந்த அந்த மாயையை எரித்தார்கள். அப்படிதான் அதோடைய செயல் வடிவமா நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மலைத்தொடர்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய அற்புதமான சக்தி வடிவமா அவங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு சக்திக்கு பேர் தான் அது. அதை நம்ம ஒரு நாள் உணர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அது கதையா இல்லாம அது எவ்வளவு வாழ்க்கைக்கு எவ்வளவு கனெக்டா இருக்குங்கிறத உணர முடியும். அதை நம்ம பார்க்கணும்.